ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ தான் மறையுது. கீழே பார்த்திங்கன்னா தட்டு வந்து வெறிச்சுன்னுக்குது பாருங்கள். தட்டு இப்போ தான் வெறிச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைப்பு வருது. தண்ணி கட்டி நிற்குது. இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தட்டு வளர்ந்து வரும். இப்போ தான் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு வளர்ந்து வந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்மல் தட்டு தான், தீவன தட்டு இல்லை, நார்மல் தட்டு தான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தாட்டு பார்த்தீங்கன்னா இது தீவன தட்டு. இது ஃபுல்லாக இப்போ இந்தாட்டு வா தட்டு அது மாரி அது வந்துருங்க. தண்ணி கட்டி நிற்குது வாங்க. இது பார்த்தீங்கன்னா தீவன தட்டு. தீவன தட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவுத்திக்கரை உள்ளார பார்த்தீங்கன்னா இருக்குது, லைன் அப்படியே இருக்குதுங்க. இது வந்து இன்னும் வளர்ந்து வரும். வளர்ந்து மாதிரி தான் அறுக்குவாங்க. அந்தாட்டு பார்த்தீங்கன்னா வளர்ந்து பார்த்தீங்கன்னா தட்டு அறுக்குறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தீவனத்து தான். போங்கலாம். மீன் வலையா? இந்த தட்டு பார்த்திங்கன்னா அதோட வந்து சின்ன தட்டு, இன்னும் வளரணும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் தான் வந்து வளர்ந்து பண்ணி தான் மாட்டுக்கு நம்ம போட முடியும். வாங்க அந்தாட்டை இருக்கிறாங்க, தட்டை இருக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். மாட்டு பார்த்தீங்கன்னா தட்டு எடுத்து எல்லாம் கட்டுறாங்க மாட்டுக்கு. தட்டு இது இன்னும் வளரணும் மாட்டேங்குது. அதுக்குள்ளே அறக்கறீங்க. தட்டு இன்னும் வளரணும் மாட்டேங்குது. பனிக்கு வளர மாட்டேங்குதா? இன்னும் ஹைட் ஆகாதா இது? முன்னாடி ஏதோ ஓரளவுக்கு அது ஹைட் ஆகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளியில் வந்து வைக்கிறாங்க தட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து செம கட்டுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா கட்டி அங்கே போகணும். சாப்பிடுங்க. என்ன சாமி, மிளகாவடையா? பாப்பா பார்த்தீங்கன்னா சாயந்தர டைமில் மிளகா வடை சாப்பிட்றா. காமிச்சிடு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிடலாம். ஏப்பா கூட வச்சுருந்தாங்க.
அதான் 5 மணி ஆகுதா 4 மணி ஆகுதா ஏன் பரமேஷ் மிளகா வடை வளரல அதுதான் அகத்திக்கீரை பூ ஆக்காது அவனை கீழே விசாட்டு அகத்திக்கீரை பூவுது சீக்கிரம் கட்ட வச்சு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா தட்டை இருக்கிறாங்க. இப்போ சட்டு போடலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சோனா அதிகமாக இருக்கிறதுனால வந்து பிப்பு எடுத்துக்குது. வரையிலே தட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக வந்து வளரும். ஆனால் இந்த டைம் வந்து வளரல. ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலெலாம் கூட வளரும். தட்டே பார்த்தீங்கன்னா 2 அடி தான் வந்துடும் அது. ஆமாம் 2 அடி 1.5 அடி தான் தட்டே வைக்க மாட்டேங்க. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பூ வச்சிருச்சு பாருங்கள். இப்போ இன்னைக்கு அந்த ஒருத்தி புதி மவனை ஒரு குரடா அவன் நஸ்கந்து அடுத்துன்னு தானுங்கிறேன். என்ன பண்ணுற மாதிரி அது எனக்கு சரி யாருங்க பால் எடுத்துன்னு வரத்துக்கு வண்டி ஓட்டுவாள வண்டி எடுத்துன்னு வெளியே நிற்க வச்சுக்கணும். வண்டி ஏன்னா இப்படி உரட்டுறான்னு கேட்கறதுக்கு ரேட்டு பேசுது. அதுக்கு தான் அப்படி எங்கிட்ட ரேட்டு கேட்குது ரோடு காலியாகிட்டு அப்படின்ட்டு ஒரு இது போட்டாங்க. அது அப்படி இல்லை தம்பி, நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி தகன்னு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது தான், அந்த படத்தினுடைய இது தான். ஒரே டிராஃபிக்காக இருக்குதா? எங்கே ரோடே காலியாக இருக்குதே. அது தொட்டால் பூ மலர்மோ என்னமோ அது படம். அந்த படத்தில் வர வடிவேல் காமெடி அது. அது ஷார்ட்ஸ் பார்த்தியா? அதிசயமாக நீ செல்லில் கொடுத்து நீ பார்த்து எவ்வளோ நேரம் பார்த்து கேட்கணும். இது அந்த டேட்டாவில் அனுப்பிடுங்க. போது வழி நட்டான்னு இருக்குதா அவங்களுக்கு செம்ம இருக்கு. கிளி பார்த்தீங்கன்னா பச்சை கிளி வந்து கத்துதாட்டுங்குதே. இதெல்லாம் வேறு அப்படியே வருது. பார்த்தீங்கன்னா தட்டோடைய பூ இது தெரியுதுங்களா? எங்க பொந்தா பாம்பு பொந்தா மிளகா சாப்பிட்டீங்களா 2 பேரும்?
மிளகா வடை சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிடுங்க. நல்லாக்குதா? நல்லா சாப்பிடுங்க. அது அப்படி எப்படி சாப்பிட்றீங்க? நல்லா சாப்பிட்றங்க. ம் ம் நாளைக்கு டூர் போகணுமா? ம் ஸ்கூல் டூரு. ஆஹா. அவங்க ஸ்கூலில் நம்புக்கு இல்லை, அவங்களுக்கு அது ஸ்கூலில் அக்காவுக்கு. இது பார்த்திங்கன்னா மிளகா வடை ஒரு சில இடத்துல 5 ரூபான்னு விற்கிறாங்க, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு 3 4 கூட தராங்க. இங்கே நாங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா 3க்கு மேலே தருவாங்க 10 ரூபாய்க்கு. இருக்கு பாருங்க. அரிசி மாவில் செய்கிறது தான். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே மாவுலேயே வந்து போட்டு எல்லாம் கரைச்சிடுவாங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கு பாருங்க, கரைச்சிடுவாங்க. கரைச்சிட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கரண்டியில் எண்ணெய் காய வச்சு ஒவ்வொரு கரண்டியாக பார்த்திங்கன்னா ஊற்றுவாங்க. இது சாயந்தர டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இங்கே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய விரும்பி வந்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நிறைய பேர் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இதில் இருக்கு பாருங்கள், கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே இருக்குது பாருங்கள். இதெல்லாமே போட்டு நல்லா கலந்துருவோம். கலந்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் ஊற்றி நம்ம எண்ணெயில் ஊற்றின உடனே அப்படியே ரவுண்டாக பெருசாகிடும். ம் எடுத்துடலாமா? ம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய இடத்துல இது வந்து கிடைக்கும். தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். இங்கே விட்டுட்டு வெளியில் நம்ம ஒரு தொப்பூர் இந்த பக்கம் போனாங்க, தொப்பூர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வந்து அதிகமாக வந்து கிடைக்காது. உள்ளே மட்டும்தான், இங்கே மட்டும்தான் கிடைக்கும். சேலத்துலலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தட்டு வடை ஃபேமஸ் கேள்விப்பட்டுக்குவீங்க. தட்டு வடை மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து மிளகா வடை, இது வந்து மிளகா வடை ஃபேமஸுங்க. காஞ்சி மிளகாய் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு பெரும்பாலும் வந்து போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த வரைக்கும் நன்றி அனைவருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், தட்டு அறுத்தாச்சு. அறுத்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு கொஞ்சம் அறுத்து வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறது தான். மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ 6 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தட்டு அறுக்கிறதுக்கு வர்றது. 5 மணி ஆகிடும் வரத்துக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு செழிப்பாக இல்லை. எல்லாம் பாருங்கள் ஓட்டி விட்டுங்கிறாங்க பாருங்கள். எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கரம்பாக தெரியும். அதே பொங்கலுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு விட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பயிர் நட்டுருவாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் பயிர் நட்டுருவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஓட்டி தான் விட்டுங்கிறாங்க. பயிர் நட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படி ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி பச்சை பசின்னு இப்போ நம்ம பொள்ளாச்சி இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பார்க்குறோங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து பச்சை பசேன்னு தான் இருக்கும். இப்போ பார்த்து பாருங்கள்லாம் காஞ்சி போயின்னுக்கிற மாதிரி இது. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட்டி விட்டுங்கிறாங்க பாருங்கள். நெல் அறுத்துட்டாங்க. நெல் அறுத்துட்டு இப்போ வந்து சும்மா ஒரு ஓட்டுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பணம் வந்து ரொட்டேட்டரில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பயிர் நடுவாங்க. மேலே ஏறி வாங்க. ஃபுல்லாக எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் எல்லாம் காஞ்சி போயிட்டு தான் இருக்கும் பாருங்கள். புத்து பாருங்கள், பக்கத்தில் புத்து வேப்பஞ்செடியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு நடுவில் மரம் அடிப்பகுதியிலேருந்து அப்படி புத்து வந்து கட்டி நிற்கிது பாருங்கள்.
மேலே பாதி மரம் மட்டும்தான் தெரியும், மீதி பாதி மரம் புத்துக்குள்ளாரே போன மாதிரி இருக்கும் பாருங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடுச்சு சுத்தமாக. முன்னாச்சு கொஞ்சம் தெரிஞ்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மறைஞ்சிடுச்சு பாருங்கள். தம்பி மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக விளாண்டுக்கிறான் பாருங்கள். அவனுக்கு இங்கே வந்துட்டா வந்து ஜாலி. அவன் பாட்டு பார்த்தீங்கன்னா கைனி ஃபுல்லாக கொள்ளையாரெல்லாம் ரவுண்ட் அடிச்சு கிடப்பான். அழகத்தை எடுத்து பாருங்கள். மலைக்கும் இந்த தட்டுக்கும் அப்படியே க்ளீனாக பார்த்து சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மழை தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பாருங்களா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மழையாக தான் இருக்கும். மூக்கல்லை பார்த்தீங்கன்னா, மூக்கல்லாம் விளைஞ்ச மூக்கல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக காய வச்சுங்கிறாங்க பாருங்கள். செடியிலேருந்து பிடுங்கி அப்படியே ஆஞ்சி அதுக்கப்புறம் வந்து காய வச்சுருக்கிறாங்க பாருங்கள். நல்லா வெயிலில் காய்ஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு வேணால் நம்ம ஊற வச்சு சமையல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைம் தான் பார்த்திங்கன்னா இது சீசனு. இங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது விளைச்சல் வந்து வரும். எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ தான் மாடெல்லாம் மேய்ச்சிக்கின்னு இப்போ தான் பிடிச்சின்னு வராங்க பாருங்கள். நம்ம அது கட்டி விட்ருவாங்க, கட்டி விட்டால் அது பாட்டுக்கு வந்துன்னு மாடுங்க வந்து பார்த்திங்கன்னா மேயும். மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் ஆனால் பாருங்கள் பிடிச்சின்னு வராங்க பாருங்கள். அவ்வளோதான் வந்து கட்டிட்டு தண்ணி காட்டிட்டு பால் கறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. பால் கறக்கிறதுன்னு சொசைட்டிக்கு எடுத்துன்னு போய் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பக்கமே ஆவின் சொசைட்டி இருக்குது, அங்கே எடுத்துன்னு போய் பார்த்திங்கன்னா ஊற்றிடுவாங்க. ஒரு பறவை பாருங்கள் இதே இடத்துல நிற்கிது பாருங்கள். அது வந்து எங்கேயும் போகல, ஒன்றும் இல்லை, இப்போ தான் போகுது பாருங்கள். இந்த அப்படியே ஒரே இடத்துல நிற்கிது பாருங்கள். நபரவும் இல்லை, கீழேயும் வரல, மேலேயும் வரல, ஆனால் ஒரே இடம். யாக்கா அந்த மாதிரி நிற்கிது? அது இப்போ தான் போகுது பாரு. ஏன் அது அப்படியே நிற்கிதுமா? ஆ, ஒரே இடத்துல நிற்கிது பாரு. ಅರ್ಥಾಯ್ತಲ್ಲ. அந்த பூச்செடி சாவிக்கு எடுத்துக்கோ.
உடனே ஸ்டார்ட் ஆயிடுது. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தட்டு இப்போ வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போட்டுட்டு பால் கறக்கிறது தான். கொசு பாருங்கள் இப்படி மேயுது பாருங்கங்க, பயங்கரமாக கொசு மேயுது பாருங்கள். தெரியுதுங்களா? சவுண்டு கேட்குது பாருங்கள். அப்படியே ஒரே இடத்துல ஈ மாதிரி அப்படியே பயங்கரமாக மேயுது பாருங்கள்.